லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆசைப்பா அப்படின்னு கேட்பாங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்பான்னு கேட்பாங்க, எல்லாரும் அப்படி கேட்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லல, என் பேரண்ட்ஸ் நீ டாக்டர் தான் பார்க்கணும், பயங்கர ஆசை, ஓகே நடிச்சிடணும், பெரிய ஸ்க்ரீனில் நம்மளும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்பா கூப்பிட்டு, கண்ணு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லவ் காமெடி போடலாமா, ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி போடலாமா, இல்லை ஃபேமிலி காமெடி போடலாமா, இந்த மாதிரி வச்சப்போ இதெல்லாம் போடுறதுக்கு ஆல்ரெடி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி எல்லாம் போடுறது நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நான் யோசிச்சேன், கன நேரத்தில் ஒரு சிந்தனை அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஃபீல்டு இருக்கக்கூடிய காமெடிகளை எடுத்து மக்களுக்கு காமிப்போம். ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பேன். என் சார் வந்து தம்பி டியூஸ் போட்டே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன் பிசி சார் ஒரு தடவை டியூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நான் வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சு. ஒரு மருத்துவராக இருக்கிறோம், காமெடியெல்லாம் நம்ம மட்டுமே கொண்டு போகாமல் காமெடியான விஷயத்தில் ஒரு கருத்தை வச்சு போடுவோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் ஒரு ஹெல்த் ஓரியன்டாகவும் கொடுக்குறேன், அதே சமயம் காமெடி ஓரியன்டாகவும் வீடியோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ ப்ளீடட் ஃபார் தட். நைட்டு வந்து 8 o'clock அங்கே போயிடணும், காலையில் 8 o'clock முடியும். ரூம் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸோ 24 hours 2 மணி நேரம் தான் நான் தூங்கினேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீ ஏன் ஒல்லியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் போட அப்படின்னேன். சீரியஸி நான் வெயிட் போட தெரியாம இல்லை, முடியலை, ஒழுங்காக சாப்பிட முடியல, ஒழுங்காக தூங்க முடியல, என் பர்சனல் ஹெல்த்தை பார்த்துக்க முடியல. வணக்கம் டாக்டர் டான் அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட் ஐயா. அதாவது நியூ இயர் டைம்ல வந்து டாக்டர் வந்து பார்க்கறதே பெரிய விஷயம். அது எப்படி இப்போ உங்களை பிஸி ஸ்கெடியூலாக இருக்குமே, நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்ல அப்படி அந்த அளவுக்குலாம் பிஸி நீங்க, அது எனக்கு புரியுதா? ஒரு டாக்டர்னா இப்படிதான் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டீங்க, அதுதான் தப்பு. அப்படியெல்லாம் இல்ல. நான் இப்போதான் பட்டிங் டாக்டர், ஸோ அதனால கொஞ்சம் பிஸி எல்லாம் கம்மி தான். சிறப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, டாக்டர்ஸ்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணாலுமே என்ன சொல்லிடுவாங்களோ தெரியலையே, ஏதாவது வயிறு வலினா மொத்தமாக ஸ்கேன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனால் மனநிலையே அந்த மாதிரி திகிலாக தான் இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ளே பர்ஸில் ஒரு அமௌண்ட் இருக்கும், வெளில வரும்போது காலி ஆகிடும்ன்ற ஒரு பிம்பம் இருக்குது. இல்லை அது 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 வந்து அது அது அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவோ அந்த மாதிரி விஷயங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு அது அப்படி மாறிடுச்சு. அது முன்னெல்லாம் எனக்கு தெரியல, அது மேபி ஒரு 20 yearsக்கு முன்னாடி வந்து ஒரு 2 விஷயம். ஒன்று டாக்டர் நம்ம பார்த்த விதம், இன்னொன்று பேஷண்ட் இருந்த விதம். ஸோ மக்கள் வந்து ஒரு நாலேஜ் இல்லாமையும் இருந்திருந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மக்கள் வந்து இந்த டாக்டர்கிட்ட இல்லை மெடிக்கல் நாலேஜை வந்து பெருசாக இல்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பல ஸ்கேன் எடுக்க சொன்னாலும் எடுத்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு மேபி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது மக்களும் தெளிவாயிட்டாங்க. ப்ளஸ் அதே சமயம் இப்போல்லாம் போகிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னுமே வந்து ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா ஒரு ஸ்கேன் எடுக்க இது ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்விகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் அந்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்கிறனாவே பார்த்து எடுக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு டாக்டர்கிட்ட போனாவே ஸ்கேனெல்லாம் எடுன்னு கரைச்சிருவாங்க அப்படின்னு. அது அப்படி கிடையாதுங்க. நான் அது அப்படி கிடையாது. மேபி அது தெரியல, 1-2 டாக்டர் அந்த மாதிரி வச்சு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்ட்டா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, இப்போ தலையில் அடிபட்டுருச்சு, MRI CT 2 டைப் ஆஃப் ஸ்கேன். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். நான் MRI CT 2 டைப் ஆஃப் ஸ்கேன் இருக்குது. MRI ஸ்கேன் வேறு, CT ஸ்கேன் வேறு. ஓகே, ரத்த கசிவு இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கேன், ரத்த கசிவு எந்த இடத்துல இருக்குது, அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்னொரு ஸ்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், அவர் போன MRI எடுன்றாரு, CT எடுன்றாரு அப்படின்றோம். ஆனால் MRI வேறு, CT வேறு. அது நீங்கள் MRI மட்டுமே எடுத்து ஒரு இதை டயக்னைஸ் பண்ண முடியாது, CT மட்டுமே எடுத்து ஒரு இதை டயக்னைஸ் பண்ண முடியாது. இன் சம் கேசஸில் வி நீட் போத் MRI அண்ட் போத் CT. சில கேஸில் MRI எடுப்போம், அதில் ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ண முடியாது, சரின்ட்டு CT போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, எடுத்துன்னு டேரெக்டாகவே நீ CT போயிடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இட்ஸ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது இருந்தால் தான் நம்ம அது. ஆனால் இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து பேஷண்ட் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட போனாவே MRI CT எல்லாம் எடுக்க சொல்லிடுறாங்கப்பா, அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு நோட்டத்தை வந்து பார்க்குறாங்க பேஷண்ட். அது அப்படி கிடையாது. ப்ளஸ் அதே சமயம் இப்போது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஸ்டிக்மாலாம் கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் இவ்வளவோ எடுக்க சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அது நிறைய அதெல்லாம் உடஞ்சிருச்சு, அதெல்லாம் மாறிடுச்சு. முன்ன அப்படி இருந்துச்சு. அது காமெடிகளுக்கு மேபி
அது கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய காமெடியில் பார்த்துருப்போம், கவர்மெண்ட் டாக்டர் வாஸ் பிரைவேட் டாக்டர் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். எப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் எந்த பிரச்சனை இருந்தாலும் இருந்தா பேராசிட்டமல் போப்பா அப்படிம்பாரு, பிரைவேட் டாக்டர் இருந்தால் அதெல்லாம் இல்லைங்க தலைவலின்னு இதுக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்கிறேன். இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டரில் நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, சென்னை நான் அங்கே தான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அங்கே வந்து இல்லாத எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. எல்லா விதமான டாப் மோஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. எல்லா விதமான சர்ஜரிஸும் பண்ணுறாங்க. ஒரு நியூரோ கேஸ் ஆகட்டும், அவ்வளோ அழகாக அந்த பேஷண்ட்டை வந்து செக்யூர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேக் டு த லைஃப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அதுக்காக நீங்கள் எங்கேயோ ஒரு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்றதுக்காக சொல்லக்கூடாது. டெவலப்பிங் கவர்மெண்ட் செக்டர் டெவலப்பிங் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நிறைய விஷயத்தை நல்லா சாதிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டிக்மா அப்படின்றது நான் ஏன் அப்படி ஆரம்பிச்சேன்னா, இப்போ முன்னாடி டாக்டர் பார்த்தா பயம் இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் இப்போ நீங்கள் உடச்சிட்டிங்கன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த சிரிக்கிற மாதிரி நகைச்சுவையாக வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மாதிரி பண்ணுறீங்களா, அது பார்க்கும்போது ஓ இப்படி இருக்கா, ஓ இந்த விஷயத்தை அழகாக நகைச்சுவையில் இப்படி சொல்கிறாரு அப்படின்றது ஒரு இதை வந்து உடைக்கிறதுக்கான காரணம் எப்படி ஆரம்பிச்சது, யார் உங்கள் இன்ஸ்பிரேஷன்? ஆமாம், அது எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத தாண்டி எனக்கு சின்ன வயசுலேயே வந்து நான் டாக்டர் சீட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆசைப்பா அப்படின்னு கேட்பாங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்பான்னு கேட்பாங்க, எல்லாரும் அப்படி கேட்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லலை என் பேரண்ட்ஸு, நீ டாக்டர் தான்ப்பா ஆகணும், நீ டாக்டர் தான்ப்பா படிக்க போற, நீ டாக்டர் வேலை தான்ப்பா பார்க்க போற அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. வளர்க்கும் போது டாக்டர் தான் வளர்க்கும் போதே நீ என்ன இதுதான் ஆக போறன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க, என்ன ஆக போறன்னு கேட்டு வளர்த்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆகணும். ஏன்னா ஃபேமிலியில் யாருமே படிக்கலை, ப்ளஸ் அதே சமயம் என் ஃபேமிலியில் யாரும் டாக்டரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படியாவது நீ டாக்டர் ஆயிரண்டா அப்படின்ற அந்த ஒரு வெறி அதில் வந்து படித்து டாக்டர் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அங்கே வந்ததுக்கப்புறம் கல்ச்சுரலாம் நிறைய வைப்பாங்க காலேஜஸில், அதெல்லாம் கலந்துக்கிட்டேன். ஓரளவுக்கு டான்ஸ் ஆடினேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டான்ஸ் ஆடினேன், எனக்கு வந்துச்சு. அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் சும்மா பண்ணினேன், அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் பார்த்துச்சு நான் நடிக்கிறேன் போலே அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த கோவிட் டைமில் ஆரம்பித்த விஷயம் தான், சும்மா நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த விஷயம் தான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் எனக்கு ஓரளவுக்கு நடிப்பும் வருது, ஓகே. அப்போ பயங்கர ஆசை, ஓகே நடிச்சிடணும், பெரிய ஸ்க்ரீனில் நம்மளும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி நடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது தான். அப்போ நடிக்கலாம், நானும் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு நாள் அப்பா ஒரு 7 மணி நைட்டு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும், வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா கூப்பிட்டு மொட்டை மாடி கூப்பிட்டாரு, கண்ணு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, இன்னமும் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, கஷ்டப்படுவாங்க, இதுதான் உண்மை. ஆனால் நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் இதை விட்டுட்டு வேற ஒரு இடத்த தேடி போகிறேன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புடா. ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் நல்லா படி, ஒரு டிகிரி வாங்கி நல்லா முடிச்சிரு, கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிரு. அதுக்கப்புறம் இந்த சினிமா நடிப்பெல்லாம் பார்த்துக்கலாம்டா, இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து படிப்பை விட்டுட்டு ஆக்டிங் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பண்ணலை, அப்படியே வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபைனல் இயர் வந்தேன், அதுவும் பெருசாக பண்ணல, ஒரு படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தேன், அப்படியே படிச்சுட்டே போச்சு. அப்போது இன்டர்ன்ஷிப் வந்துட்டேன், ஃபைனல் எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டேன். ஓகே இனிமேல் என்ன இன்டர்ன்ஷிப் தான், இன்டர்ன்ஷிப் முடிச்சா கிராஜுவேட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து யோசிச்சேன், சரி நம்ம வந்து நடிக்கிறதுக்கு போகலாமா, நம்ம நடிக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம், சினிமா அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து எனக்கு சினிமா போகணும் ஆசை தான், பட்டு நம்மளுடைய வேலையை கெடுத்துக்கிட்டு இப்போல்லாம் போக முடியாது. அதெல்லாம் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் சினிமா போகணும்னா அதுலேயே உழைச்சி, அதுலேயே இருந்து, அதுலேயே உள்ள மறண்டு அப்படி மேலே வரணுன்னாலாம் என்னால் முடியாது. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், ஏன்னா நமக்கு டாக்டர் ஃபீல்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டை விட்டுட்டு நான் சினிமா போக முடியாது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஸோ பீயிங் அண்ட் டாக்டர் நம்ம இதையும் வச்சுக்கிட்டு அதையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து. ப்ரொஃபஷனலாக இது பேஷனுக்கு பேஷன் இது அப்படின்ற அப்போ தான் யோசிச்சேன், ஓகே ஸோ பேஷன் வேறு ப்ரொஃபஷன் வேறு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம சினிமாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான், எனக்கும் அது ஆசை இருந்துச்சு. சரி நான் நடிக்கிறேன் ஃபேமஸ் ஆகலாம். அப்போ நான் யோசிச்சேன் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சிருந்தப்போ, லவ் காமெடி போடலாமா, ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி போடலாமா, இல்லை ஃபேமிலி காமெடி போடலாமா, இந்த மாதிரி யோசிச்சப்போ இதெல்லாம் போடுறதுக்கு ஆல்ரெடி எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேனல் இருக்காங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி எல்லாம் போடுற நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சப்போ அப்புறம் தான் நான் யோசித்தேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஒரு கன நேரத்தில் ஒரு சிந்தனை அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து, சரி டாக்டர் ஃபீல்டு எத்தனையோ காமெடி இருக்குது, டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை, டாக்டர் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்குது, நம்ம டாக்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய காமெடிகளை எடுத்து மக்களுக்கு காமிப்போம்
அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு 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 காமெடி ஒன்று பண்ணியிருப்பேன். என் சார் வந்து தம்பி டியூஸ் போட்டே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது டியூஸ் அப்படின்னு என்னன்னா, நம்ம மார்னிங் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதே சமயம் ஈவினிங்கும் ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ் இதே மாதிரி 2 வேளை கொடுக்கணும். சில நேரங்களில் 3 வேளையும் ஊசி வந்து பேஷண்ட்டுக்கு போடுற மாதிரி. இதுக்கு பேர் டியூஸ் அப்படிம்பாங்க மெடிக்கல் டேர்மில். ஓகேங்களா? அப்படி சொல்லும் பொழுது என் பிசி சார் ஒரு தடவை டியூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. நான் வந்து எனக்கு வந்து ஜூஸ் போடுறேன் அப்படின்னு கேட்டு அப்படி கேட்டுச்சு. அப்படிதான் கேட்டுச்சு. இதே தான் எனக்கும் கேட்டுச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் அதான் கேட்டுச்சு. எனக்கும் டியூஸ்ன்னு சொல்றப்ப எனக்கு ஜூஸ்ன்னு கேட்டுச்சு. அப்படின்னு இதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு என் சார் வந்து டியூஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நான் வந்து சாயந்தரம் வருவார். சார் வந்து கேட்பார், தம்பி டியூஸ் போட்டி? போட்டேன் சார், எல்லா பேஷண்ட்டுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் சார் அப்படிம்பேன். ஸோ இதை கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நான் போட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேட்டபிளாக இருக்கும், ரிலேட்டபிளாக இருக்கும். இதை கிரியேட் பண்ணி போட்டால் அது நல்லா பயங்கர ரீச் ஆச்சு. சரி ஓகே இதை வச்சு போடலாம் அப்படின்னு காமெடியாகவே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய காமெடி மட்டுமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது பயங்கர ரீச் ஆக்சுவலி. அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே கூப்பிட்டு பேசினாங்க, அதெல்லாம் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இல்லை சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சு. ஒரு மருத்துவராக இருக்கிறோம், காமெடியெல்லாம் நம்ம மட்டுமே கொண்டு போகாமல் காமெடியான விஷயத்தில் ஒரு கருத்தை வச்சு போடுவோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் எனக்கு விவேக் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய காமெடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக அக்கறை ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க. அதுதான் உண்மை. அது ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கும். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நான் அப்போ சரி ஓகே அப்போ நம்மளும் காமெடிகளை ஒரு கருத்தோட சேர்ந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு பண்ணக்கூடிய எல்லா காமெடியில் ஏதாவது ஒரு கருத்தை வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியே ஸ்கிரிப்ட் எழுதினேன். அப்புறம் அது ரீச் ஆச்சு, எல்லா மக்கள் மத்தியிலும் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, சரி ஓகே நம்ம காமெடி மட்டும் போடாமல் என்ன, நம்ம தான் டாக்டர் ஆகிட்டோம்ல, நம்ம டாக்டர் அப்படின்னா மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் ரிலேட்டடாக அப்டேட் சொல்லுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் விஷயமாவும் சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து கூலி பற்றி ஒன்று பேசியிருப்பேன். ஆமாம், அந்த கூலி போடுறதுனால என்னென்ன நம்ம பாடிக்கு அதேதான். ஸோ அதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இது மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போவோம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சு. இன்னைக்கு நான் ஒரு ஹெல்த் ஓரியன்டாகவும் கொடுக்குறேன், அதே சமயம் காமெடி ஓரியன்டாகவும் வீடியோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னி வந்து போய்கிட்டு இருக்கு. சிறப்பு. ஆனால் இது ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், பயங்கர. இல்லை ஏன்னா நீங்கள் அந்த சரளமாக பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் நடிக்கவும் செய்யணும், ப்ளஸ் வந்து எல்லாமே இருக்குல்ல. அது எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைம் வந்து ஒர்க்கும் இருக்கும், ப்ளஸ் பேரலாக இந்த ஒர்க்கும் இருக்கும். டைம் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுங்களா? நான் அது ஏதோ ஒரு கோட் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்ட்டா, நேரம் இல்லை என்பவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அது உண்மை. நேரம் இல்லை என்பவன் முட்டாள். அது ஏன் அப்படின்னா, நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், இல்லாமல் எங்கே போயிடும்? நான் வந்து கவர்மெண்ட் டியூட்டி, நீங்கள் ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா நேரம் காலம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. யூ ஷுட் ஒர்க் ஹார்ட், யூ ஷுட் ப்ளீடு, ரத்த சிந்தியாவது நீ அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவே. எனக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், இதை நான் ஃபேமஸ் ஆகணும், இந்த ரீல் கண்டென்ட் கிரியேட்டரில் மெடிக்கோ கண்டென்ட் கிரியேட்டரில் ஒரு மெடிக்கல் காமெடியில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நான் யோசித்தேன். ஐ ப்ளீடட் ஃபார் தட். நான் ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் டியூட்டி காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்கும், அப்போ சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு முடியும். அங்கேயே புழிஞ்சிருவாங்க. சில நேரத்தில் 24 மணி நேரம் டியூட்டி, 30 மணி நேரம் டியூட்டியெல்லாம் இருக்கும். அப்படியே பாதி தூக்கத்தை வேலை செய்வேன். அந்த மாதிரியான தூக்கத்தை முடிச்சுட்டு வந்துட்டு நான் கண்டென்ட் எழுதுவேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நான் வந்து லேபர் வார்டு போஸ்டிங்கில் இருந்தேன், ஓஜி போஸ்டிங், அதாவது பிரசவ வார்டு போஸ்டிங்பாங்க. அது வந்து நைட் லேபர். அப்படி அந்த லேபர் எப்படி இருக்குமா, 12 மணி நேரம், 12 ஹவர்ஸ். ஓகேங்களா? நைட்டு வந்து 8 o'clock அங்கே போயிடணும், காலையில் 8 o'clock முடியும். இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. காலையில் 8 o'clock நான் வந்து ரூம் வரேன். ரூம் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு மதியம் ஒரு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு மேலே போய் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 4-5 மணிக்கு எல்லாம் வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்து 5 மணிலிருந்து ஒரு 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தூங்கினேன். மறுபடியும் எந்திரிச்சு போஸ்டிங் போயிட்டேன். ஸோ 24 hours இவர் 2 மணி நேரம் தான் நான் தூங்கினேன். தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் எந்திரிச்சு லேபர் போஸ்டிங் போய் அங்கே 12 hours ஒர்க் பண்ணிவிட்டு 30 hours மேலே தூங்காமல் அதுக்கப்புறம் வந்து தான் தூங்கி அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுவேன். எடிட்டிங்க்கு எப்படி ஒரு 4 to 5 years ஆகி, ஏன்னா வெளியில கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன். இப்போ வரைக்குமா இல்லை இப்போ கொஞ்சம் வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நான் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா அப்போ அவ்வளோ இன்கம் கிடையாது இல்லையா? வெளியில கொடுத்து ஒரு 1500க்குன்னு இது பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்கம் கிடையாது. ஸோ அப்போ நானே தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு ஒரு நாள், இப்படி நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு 3 days ஆகிடும் எப்படியும். ஏன்னா இதுக்கு இடையில நான் கவர்மெண்ட் டியூட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீ ஏன் ஒல்லியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் போடு அப்படின்னேன். சீரியஸாக நான் வெயிட் போட தெரியாமல் இல்லை, முடியலை. எப்படி முடியும்? ஒழுங்காக சாப்பிட முடியல, ஒழுங்காக தூங்க முடியல, என் பர்சனல் ஹெல்த்தே பார்த்துக்க முடியல. அப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடிக்கிட்டே இருந்து தான் அந்த இடத்த நான் வந்து இன்னைக்கு டாக்டர் டான் நல்லா வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த இடத்த நான் வந்து பிடிச்சது. நிறைய ஃபேன் பேஜ் இருக்கு. நான் டாக்டர் டான் போட்டாலுமே ஒரு 4-5 ஃபேன் பேஜ் வருதுன்னா அது எல்லாருக்குமே இருக்கும்லங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அவங்க ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லி என்ன வச்சு எடிட் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணக்கும் டைமில் அது எப்படி மாறிட்டு இல்லையா? உங்களுக்காக எடிட் பண்ணி ஒரு
பெரிய விஷயம். ஆமாம், அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் நேரம் இல்லை என்பவன் முட்டாள். நான் அதை வந்து ரொம்ப நம்புறேன். அதனால நேரம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நம்ம தான் பார்த்து பிரிச்சுக்கணும். ஏன்னா நான் 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் சில நாட்கள்லாம். ஒரு வருஷமாவே கடந்த என்னோட வாழ்க்கையில ஒரு 1.5 வருஷமாவே 4 மணி நேரம் தான் தூக்கமே. பெருசா தூக்கம் இல்லை. ஈவன் இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு ஒரு 2-3 பேஷண்ட் ரிப்போர்ட் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ், ஏன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸில் பேஷண்ட் வருவாங்க, அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அதையும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேஷண்ட் பார்த்துருப்பேன். அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஸ்கெடியூல் ஹெக்டிக்கா இருக்கு. ஆமாம், ஸ்கெடியூல் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஃபில்டப்பாக தான் இருக்கும். இதுக்கிடையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஓட்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்களா இவ்வளவு பேக்டா போகும்போது நம்மளே வந்து பக்கத்துல இருக்கவங்கலாம் சுத்தி இருக்க உறவுகளே சொல்றேன், மிஷின் மாதிரி போயிட்டு இருக்க, மனுஷங்களுக்கு உறவு ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி திருப்பிடுவாங்க நம்மள. இதுக்காக தான் முதல்ல ஓடுவோம். பணத்தை ஓடும்போது திடீர்னு இப்படிவாங்க. இல்ல, பணத்துக்காக நான் அப்படி அது ஓடுனது இல்லை. நான் பணத்துக்காக அப்படி எனக்கு நான் பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஓடுனது இல்லை. ஆனா அது ஓடணும், கண்டிப்பா பணம் சம்பாதிக்கணும்னு ஓடணும். பட் நான் இது வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்துல ஓடல. எனக்கு நான் அந்த நோக்கத்துக்காக நான் ஓடலை. நான் பணம் சம்பாதிக்க நான் ஓடலை. சீரியஸ்லி நான் வந்து ஓடுன ஓட்டம் எல்லாமே அப்பத்த பிரச்சனையை முடிக்கணும். ஏன்னா வந்து பண பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனை முடிக்கணும், அப்படி ஓடணும். அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது நம்ம பேஷனில் ஒரு வகையில் ஜெயிக்கணும், ப்ளஸ் நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு வகையில் ஜெயிக்கணும், வெளியே வரணும், ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும், ஒரு மக்கள் மத்தியில் நல்ல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு தான் ஓடுனே தவிர பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஓடலை. அப்படி ஓடினா என்ன நம்மளோட கான்செப்ட் கண்டென்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி நான் ஓட மாட்டேன் என்றைக்கும். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அட் தி எண்டு வந்து இன்றைக்கும் என்னோடய கிளினிக்கில் என்னோடய பேஷண்ட்டுக்கு எத்தனையோ பேர் நான் ஃபீஸ் வாங்காமையே அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேரை என்கிட்ட வந்து நான் எத்தனையோ பேர் வந்து வருவாங்க, வந்துட்டு வந்து அவங்க வேலை கல்லுடைக்கிற வேலையாக இருக்கும். நான் பேசுவேன், ஃபஸ்ட்டு பேசி இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படிம்பாங்க. அவங்க ஃபீஸ் எப்படி ஒரு 600-700 மெடிசன் எல்லாமே சேர்த்து ஒரு 700 வந்துடும். நான் அப்போ யோசிப்பேன், என்ன வேலை செய்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்பேன். கல்லுடைக்கிறேங்க, பையன் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரிங்கம்மா, ஃபீஸ் வேண்டாம், நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்து நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி என் கிளினிக்கில் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இல்லை, ஏன்னா அதான் கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறீங்க, நிறைய பேர் அதை பார்த்துட்டு தம்பி சொல்கிற அப்படி எல்லாம் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து வந்துருவாங்க. வீடியோ நான் பார்க்குறேன்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு. அது வந்து அவங்க அது எப்படி சொல்றது, கார்பரேட்டாக திங்க் பண்ண மாட்டாங்க. இவங்க போய் டாக்டர் போய் காசு கொடுக்கணும், தம்பி தானே பார்த்துடலாம் அப்படின்ற உரிமை எடுத்து நிறைய வந்திருப்பாங்க. உண்மைங்க, நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு, தம்பி இன்னும் உங்கள் வீடியோ பார்த்தேன், இது நல்லா பண்ணுறீங்க சார், நாங்கள் வந்து அந்த ஊருங்க சார், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம், உங்களை பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம், உங்களை பார்த்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் பேஷண்ட் வந்து சீரியஸ்லி நான் என்ன படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன்றலாம் பார்க்கல. இந்த தம்பிட்டு போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பி வராங்கல்ல, அதனால் அவங்கள விடவே கூடாது. எனக்கு நம்பி ஒன்றும் இல்லை, ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் பேஷண்ட், அதாவது ஒட்டுக்கூடல் பேஷண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு வலி, அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க என் வீடியோ பார்த்துட்டு எங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து என் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. என் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தேட்டர்லாம் கிடையாது, அது வந்து ஒரு கிளினிக் தான். ஓகேங்களா, ஒரு ஒன் டே அப்சர்வேஷன் வைக்கலாம், ஒரு 6 பெட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பட் ஆப்ரேஷன் தேட்டர் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க என்கிட்ட வராங்க, சார் எனக்கு ரொம்ப ஒட்டுக்கூடல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார், என்ன பண்ணுறது இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், உங்கள்கிட்ட போனால் ஒரு இது இருக்குன்னு என் பொண்ணு சொன்னாங்க சார், அதனால நான் உங்கள்கிட்ட வந்தாங்க சார் அப்படின்னு அந்த அம்மா வராங்க. எனக்கு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நான் அவங்களோட எல்லாம் நம்மளுடைய கான்டாக்ட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஸோ இப்போ அவங்ககிட்ட பேசி உடனே அந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட்டில் 50 to 60% ஆஃப் அமௌண்ட்டு இல்லாமையே பண்ணி அவங்களோட வெறும் 40% அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் டாக்டர் ஃபீஸும் போடலை, ப்ளஸ் அதே சமயம் மெடிசின் காசும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காசு மட்டும்தான் போட்டுச்சு, மிச்சம் எதுவுமே வாங்கலை அவங்கக்கிட்ட. ஒரு 60% அமௌண்ட்டை வந்து வேணாங்க நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பேஷண்ட்டை வந்து நான் தாட்டி விட்டேன். இன்றைக்கும் அவங்க வந்து சாதாரண காய்ச்சல்னா கூட எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலாக இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு இருக்குது சார், என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து காசு அப்படின்னு நான் ஓட முடியாது. அது நான் அது சம்பாதிக்கலாம், அது வேற எதாவது எப்படியோ சம்பாரிச்சுக்கலாம். இப்படி இந்த பேஷண்ட் சைடில் நான் சம்பாதிக்கணுன்ற எனக்கு அது விருப்பம் இல்லை. ஓகே, இப்போ டாக்டர் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஆக்டரா கால் எடுத்து வைக்க போறீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது வேலைகள் போயிட்டு இருக்கா? அது வந்து எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங் அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் எனக்கு தெரியல, இது வரைக்கும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. பட் ஆனால் அது வந்து எனக்கு எப்படின்னா, நான் அப்போல்லாம் இன்டர்ன்ஷிப் இருந்தேன், கவர்மெண்ட் டாக்டராக இருந்தேன். அப்போ என்னால் அதை விட்டுட்டு வர முடியல. பட் இனிமேல் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன், பண்ணாமலாம் இல்லைங்க, கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் நான் சொல்கிறது என்ன, இதை பார்த்துக்கிட்டு இருக்க டைரக்டர் சொல்லணும், ஏன் கரெக்ட், தம்பி நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இப்போதான் இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிடுவேன். ஆனால் கண்டிப்பாக, ஆனால் ஒன் திங், நீங்கள் இப்போ நான் சினிமா போனால் கூட கண்டிப்பாக நான் இந்த டாக்டர் தொழில் தான் பேரலா அப்படியே நான் தூங்காமல் இருந்தாலும் இங்கே நான் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக டாக்டர் ஃபீல்டு அப்படின்றது கண்டிப்பாக நான் டாக்டர் தான், அதை விட மாட்டேன். பட் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் எப்படி, அதுக்காக நிறைய உழைச்சிருக்கேன்.
ஆனால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியல, கிடைக்கும் நம்புறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.